நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதும் வீடு தான். புரியுதுங்களா? நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம், சண்டை பொச்சரிப்பு, வருமானம் வர்றது, தக்க வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது அனைத்துமே வீடு தான். நம்ம என்ன தான் கோவிலுக்கு போனாலுமே கோவில் அதிகபட்சம் விளாட்றோம் 10 நிமிஷம், அதிகபட்சம் விழுந்து உட்காந்து 1 மணி நேரம். பள்ளிவாசலுக்கு இப்போ தொழுவு போனால் 5 நிமிஷம், 3 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷம், அவ்வளோதான். 5 வக்து போனால் கூட எல்லாமே சேர்த்தா 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் மீதி இருக்கிறது எல்லாமே வீடு தான். அப்போ அந்த வீட்டை எப்படி வச்சுக்கணுன்னா, ஏதோ ஏனோ தோணுன்னு வச்சுக்கிட்டு, ஏனோ தோணுன்னு கலர் அடிச்சுக்கிட்டு, ஏனோ தோணுன்னு பண்ணோன்னா 10 பைசா கூட வீட்டில் தங்காது. வரும், பார்ப்பீங்க, ஆனால் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா நிறங்களுக்கு ஒரு பவர் உண்டு. எப்படி நிறங்களுக்கு ஒரு பவர் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல்னாலே க்ரீனும் புரியுதுங்களா? நேச்சுரல் வானம் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ஆனால் அந்த இயற்கையாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். அது தாக்குற பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இறைவன் படைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தர்பூசணி வாட்டர்மெலன் எடுத்துங்க, அது மேலே பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்கும், ஆனால் அது எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இப்போ பல்லாப்பழம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு இருக்கும், அதை எடுத்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்குது, லைட்டாக மஞ்சள் மாதிரி சாண்டல். எவ்வளோ நிறங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ இறைவன் எதுக்கு ஒரு ஒரு நிறத்தில் ஒரு படிக்கிறான்னா அது ஒன்றுக்கு ஒரு தன்மை உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஃப்ளவர்ஸு. ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும், ஆனால் தாங்குற காம்பு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இது எல்லாமே இயற்கை. உண்மையிலே 100% கலருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது 100% மேட்ச் ஆகுமா?